வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோட மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி 4 parts of the video was completed on miscellaneous on industrial engineering. சரியா? ஸோ இந்த வீடியோல we will cover about the motion economy. ஸோ மைக்ரோ மோஷன் என்ன, மெமோ மோஷன், ஸோ அதில் வர டெக்னிக்ஸ், அது ரிலேட்டடான கான்செப்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் எக்கனாமி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேசிக் கொஸ்டின். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் மோஷன் ஸ்டடி, ஸோ யாருன்னு கேட்கலாம். ஃபவுண்டர் ஆஃப் த மோஷன் ஸ்டடி வந்து ஃப்ராங்க் கில்பெர்த். சரியா? ஸோ அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த மோஷன் ஸ்டடி. ஸோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் எக்கனாமி எலிமினேட். ஸோ எதுக்காக பண்ண போறோம்னா எலிமினேட் த அன்னெசரி மோஷன். ஸோ தேவையில்லாம மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எலிமினேட் பண்றது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் பிரின்சிபலா இருக்கும். அதே மாதிரி ஈஸி ஆப்ரேட்டர் டாஸ்க். ஸோ ஆப்ரேட்டர் வந்து ஈஸியா வந்து ஒர்க் பண்றது. ரெடியூஸ் த ஃபெட்டிக் லெவல். ஸோ ஃபெட்டிக்ங்கிறது இங்க டயர்ட்னஸ் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்றதுனால டயர்ட் ஆகக்கூடிய வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது ஒண்ணு. அதே மாதிரி அண்ட் மினிமைஸ் த குமுலேட்டிவ் டிராமா. சரியா? ஸோ அந்த குழப்பத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்காக உள்ளது. சரியா? ஸோ இதான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த மோஷன் எக்கனாமி. ஸோ அதுதான் வந்து இங்க இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி வந்து நம்ம எடுக்க போறோம். அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஒர்க் பிளேஸ். ஸோ எந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் கோயிங் டு பி டிசைன் ஆஃப் த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றது. சரியா? ஸோ அதான் இங்க மெயினா வந்து அப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமைஸ் த எஃபிஷியன்சி அண்ட் மினிமைஸ் த ஒர்க்கர் ஃபெட்டிங். ஸோ ஒர்க்கர் ஃபெட்டிங்கிறது இங்க நம்ம டயர்ட்னஸ், அதை தான் இங்க நம்ம ரிலேட் பண்றோம். ஸோ இதான் வந்து பேசிக் அப்ஜெக்டிவ். மேக்ஸிமைஸ் எஃபிஷியன்சியை கூட்டணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், தேவையில்லாத அன்னெசரி மோஷனை எலிமினேட் பண்றது மூலமா டைமை சேவ் பண்ண முடியும். ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண வச்சோம்னா ஆட்டோமேட்டிக் எஃபிஷியன்சி கூடும். ஸோ எஃபிஷியன்சி வந்து நம்ம கூட்டுறதுக்கு எதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு அஜெண்டா வந்து என்ன இருக்குன்னா மினிமைஸ் த ஒர்க்கரோட ஃபெட்டிக் லெவல். ஸோ டயர்ட்னஸ் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த மோஷன் எக்கனாமி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா மைக்ரோ மோஷன் ஸ்டடி. சரியா? ஸோ வந்து நம்ம 2 கேட்டகரிஸா பார்க்கலாம். ஒண்ணுதான் வந்து மைக்ரோ மோஷன் ஸ்டடி. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் TRB எக்ஸாமினேஷன் 2021 கூட அந்த கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. மைக்ரோ மோஷன் ஸ்டடி தான் கேட்டிருந்தது. ரைட்? ஸோ இட் இஸ் த டெக்னிக் ஆஃப் த ரெக்கார்டிங் அண்ட் அனலைசிங் த டைமிங் ஆஃப் த பேசிக் எலமெண்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து ஸ்டடி பண்றது. அனலைசிங் த டைமிங் ஆஃப் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேஷன் வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பெர்ஃபார்மிங் த சொல்யூஷன். ஸோ ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னா அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம நிறைய மெத்தட் இருக்கும். ஸோ அதுல வந்து பெஸ்ட் மெத்தட்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உள்ள வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்ஜெக்டிவா எடுத்துட்டு அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்க்க போறோம். ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்ற டயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்றது தான். சரியா? ஸோ இது வந்து இன்வால்விங் த குயிக் மோஷன், குயிக் மூவ்மெண்ட் ஆஃப் த லிம்ஸ்ன்னு சொல்றோம். அதனாலதான் என்ன சொல்றோம்னா மைக்ரோ மூவ்மெண்ட்னு சொல்றோம். சார் மைக்ரோ மோஷன் ஸ்டடின்னு எதற்காக சொல்றோம்னா நம்ம நார்மலா வந்து நம்ம ஜென்ரலா வந்து இப்போ 200 இப்போ ஒர்க் பண்றோம்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து குயிக் மூவ்மெண்ட் எங்கெல்லாம் வந்து இருக்குதோ அதை வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்காக தான் we are going with the micro motion study அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிள் இங்க 200 ப்ராசஸ் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? So it is the set of techniques intended to divide the human activities into group of movements. ஸோ ஒரு வந்து மேஜரா வந்து ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து செப்பரேட் குரூப்பா வந்து பிரிக்கிறோம். அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து குரூப் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு ஆர் மைக்ரோ மோஷன்ஸ் அதான் வந்து சொல்றோம். சரியா? ஸோ அதான் வந்து பண்றது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா தெர்பிளிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து ஒன்னொன்னையும் வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து செக்ரிகேட் பண்றோம் இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம நிறைய மூவ்மெண்ட்டை வந்து பிரிப்போம், குரூப் பண்ணி வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கு பேர் வந்து தெர்பிளிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டடி ஆஃப் சச் மூவ்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் ஃபார் அன் ஆப்ரேட்டர் ஒன் த பெஸ்ட் பேட்டர்ன். ஸோ அதுல இருந்து வந்து நம்ம இது வந்து பெஸ்டா இருக்கு. ஸோ தேவையில்லாம எங்க வந்து டைம் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு, அதை வந்து எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சியூம்ஸ் த லெஸ் டைம். ஸோ இது வந்து கம்மியான டைம் எடுக்கும் அண்ட் ரெக்வயர்ஸ் லெஸ் எஃபர்ட் ஆல்சோ. ஸோ நமக்கு அப்ஜெக்டிவே பார்த்துருப்போம், எஃபிஷியன்சியை கூட்டணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டைம் வந்து கன்சியூமேஷன் வந்து கம்மி பண்ணணும். அதே டயத்துல வந்து ஒர்க்கரோட ஃபெட்டிக் லெவலே ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து ரெக்வயர்ஸ் த லெஸ் எஃபர்ட் டு அக்காம்ப்ளிஷ் த டாஸ்க். இதான் சொல்லுவோம் மைக்ரோ மோஷன் ஸ்டடி. ஸோ தெர்பிளிக்ஸ் வேர் சஜஸ்டட். ஸோ இந்த தெர்பிளிக்ஸ் வந்து டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் வரும், ஒரு 18 சிம்பிள்ஸ் வரும். சரியா? விச் வாஸ் சஜஸ்டட் பை த ஃப்ராங்க் பி கில்பெர்ட். ஸோ அவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணது. ஸோ இந்த தெர்பிளிக்ஸ்ங்கிற வேர்டு எப்படி வந்திருக்குன்னா அவரோட நேம்ல இருந்து வந்தது தான். சரியா? ஸோ இந்த கில்பிரத்ங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது தான் அந்த தெர்பிளிக்ஸ். ஸோ அதை தான் வந்து அங்க நேம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ த ஃபவுண்டர் ஆஃப் த மோஷன் ஸ்டடி. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். இல்லையா? ஸோ இதுல வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த மைக்ரோ மோஷன் ஸ்டடி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் வருங்கிறது தான் வந்து மேஜர் பேசிக்ஸா வந்து நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸா வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிலிமிங் த ஆப்ரேஷன்ஸ் டு பி ஸ்டடி. ஸோ எந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்டடி பண்ண போறோங்கிறத நம்ம ஃபிலிம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அனலைஸ் பண்றது. ஸோ ஃபிலிம் பண்றதுனா ஒன்றும் இல்லை, நம்ம ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதுதான். அது வந்து கேமரால ரெக்கார்ட் பண்றது தான்.
ஸோ அனலைசிஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த ஃபிலிம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏதர் நீங்க போட்டோவா இருக்கலாம் இல்லை வீடியோ எடுத்துருப்போம், அதை வந்து அடுத்து வந்து அனலைஸ் பண்றது. மேக்கிங் ரெக்கார்டிங் ஆஃப் த டேட்டா. ஸோ அந்த டேட்டா வச்சுட்டு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த சார்ட் யூஸ் பண்ணோம்னா யூசிங் சிமோ சார்ட்னு சொல்லுவோம், சைமல்டேனியஸ் மோஷன் சரியா. ஸோ அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி we are going to be make the analysis, அது ரெக்கார்ட் பண்ணுவோம் சரியா. So it consists of taking motion pictures of the activity. So அதான் வந்து இப்போ நான் சொன்னது சரியா. ஸோ ஒரு கேமரா வச்சிருப்போம், அதுல இருந்து வந்து நம்ம மோஷன் பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம் while performing by an operator. ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறது தான் வந்து மெயினா வந்து it consists of, அதான் சொல்றோம். ஸோ ட்ரெடிஷனலி ஸோ அந்த எக்யூப்மெண்ட் எதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா required to make a film or video. ஸோ எது வந்து நம்ம போட்டோ எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வீடியோ டேப் எடுப்போம் சரியா. அது வந்து பேசிக்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 60 mm மூவி கேமரா இருக்கும், இல்லைன்னா 60 mm ஃபிலிம் இருக்கும். இந்த விங் கவுண்டர்னு சொல்லுவோம் சரியா. ஸோ விங் கவுண்டர், ஸோ அதான் வந்து மைக்ரோ குரோனோமீட்டர் அண்ட் அதர் யூஸ்ஃபுல் போட்டோகிராஃபிக் எய்ட்ஸ். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு எதெல்லாம் வந்து தேவையானதோ அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா போட்டோ எடுக்கிறது தேவையான இது எதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோமோ அதுதான். ஸோ அதுல அந்த மைக்ரோ குரோனோமீட்டர் அப்படின்னு இந்த விங் கவுண்டர்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ டைமிங் டிவைஸ் பிளேஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் த வியூ த ஒயில் ஃபிலிமிங். ஸோ இந்த வந்து நம்ம அந்த டயத்துல வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் என்ன சொல்றோம்னா விங் கவுண்டர் ஆர் மைக்ரோ குரோனோமீட்டர்னு சொல்றோம். ஸோ அந்த ஃபிலிமிங் பண்ணும்போது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற டிவைஸுக்கு பேர் தான் சரியா. ஸோ இங்க டைம் எல்லாமே இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா இன் டைம்ஸ் ஆஃப் விங்ஸ்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த விங்ஸ்ங்கிறது. ஸோ விங்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு விங்குங்கிறது 1/2000 ஆஃப் எ மினிட். ஸோ ஒரு நிமிஷத்துல வந்து 1/2000 போட்டீங்கன்னா அதுதான் வந்து விங்ஸ்ல வந்து கவுண்ட் எடுப்போம். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து இப்போ எவ்வளவு வந்து ஒர்க் பண்றாங்க ஆப்ரேட்டரை வந்து நம்ம வந்து எதர் வந்து நீங்க கேமரா வீடியோ எடுத்திருப்போம், அப்படி இல்லைன்னா பிக்சர்ல இருந்து கூட அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து எவ்வளவு டைம் எடுக்காங்கிறது எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்னா இந்த விங்ஸ் கவுண்டர், அதாவது இந்த விங்ஸ் இதுல தான் கவுண்ட் எடுப்போம். ஸோ 1 விங்குங்கிறது 1/2000. ஸோ ஒரு நிமிஷத்துல வந்து 1/2000 எடுத்தோம்னா அதான் வந்து ஒரு விங்ஸ்ன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அந்த தெர்பிளிக் சிம்பிள் சொன்னோம் இல்லையா. ஸோ இதுல வந்து ஒரு 18 கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இந்த தெர்பிளிக்ஸ்ல. ஸோ இதுலயே வந்து எல்லாமே எஃபெக்டிவா இருக்குமா எல்லா தெர்பிளிக்ஸுமே அப்படின்னா வந்து கிடையாது. இதுலயே வந்து எஃபெக்டிவ் தனியா இருக்கும், அதே மாதிரி வந்து இன்எஃபெக்டிவ் இருக்கும் சரியா. ஸோ இதுல இருந்தா வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் வந்து தேவையில்லை, இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்ஜெக்டிவ் வந்து எஃபிஷியன்சியை கூட்டணும், ஒர்க்கரோட எஃபிஷியன்சியை வந்து கூட்ட போறோம். அதுக்கு வந்து தேவையில்லாம எதெல்லாம் ஒர்க் ஆக்டிவிட்டி பண்றோமோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்றதா இருக்கும் சரியா. ஸோ இதைத்தான் வந்து there are 18 கைண்ட்ஸ். ஸோ சர்ச் ஃபைண்ட் செலக்ட் இந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரிமெம்பர் அந்த டைப்ல கொஸ்டின் கேட்க நினைச்சாங்கன்னா இதுல இருந்து கூட கேட்பாங்க சரியா. ஸோ அது ஏதாவது வந்து இப்போ ஒரு சிம்பிளோட கலர் கேட்கலாம், அப்படின்னா சிம்பிள் கேட்கலாம், ஏதாவது ஒன்று கூட கேட்கலாம் ரிமெம்பர் டைப்ல கொஸ்டின் கேட்க நினைச்சா. ஸோ ஒர்க் பிளேஸ் டாஸ்க் இஸ் அனலைஸ்ட் பை ரெக்கார்டிங் ஈச் ஆஃப் த தெர்பிளிக் யூனிட். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க் வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்போம், அதை வந்து இந்த ஒரு சிம்பிளை வச்சு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஃபார் யுவர் ப்ராசஸ் வித் த ரிசல்ட்ஸ் யூஸ்டு ஃபார் த ஆப்டிமைசேஷன் ஆஃப் த மேனுவல் லேபர் பை எலிமினேட்டிங் அன்னெசரி மூவ்மெண்ட்ஸ். பார்த்தான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாதல வந்து இதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணணும் ரைட். ஸோ இதான் நான் சொன்னது. ஸோ தேர் ஆர் 2 கேட்டகரிஸ் வந்து இருக்கும் தெர்பிளிக்ஸ்ல. எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ் ஒன்று பிரிக்கலாம், அதே மாதிரி இன்எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ். ஸோ எஃபெக்டிவ்ங்கிறது ஸோ கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ஒர்க் எஃபிஷியன்சி வந்து கூட்டுறதுக்கு வந்து எதெல்லாம் யூஸ் பண்றதோ அது எல்லாமே எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ் சொல்லுவோம். இன்எஃபெக்டிவ்னா வந்து டிக்ரீஸ் த ஒர்க் எஃபிஷியன்சி சரியா. ஸோ வந்து என்ன அர்த்தம்னா அதாவது இன்க்ரீசிங் த டைம் கன்சப்ஷன். ஸோ வந்து டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்எஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் என்ன கம்மி பண்ணி கொடுக்கும், இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சரியா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ்ல வருது. ஸோ எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரீச். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் வந்து ஆர்இன்னு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் எம்டி சரியா. ஸோ ரெண்டுமே இதுதான், சிம்பிள் வந்து இதுதான் சரியா. இந்த மாதிரி வந்து யூ ஷேப்பா இருக்கும், இது கலர் வந்து ஆலிவ் கிரீன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மூவிங் த எம்டி ஹேண்ட் டு கிராஸ்ப் எ ஸ்க்ரூ ஆன் த டேபிள். ஸோ நம்ம எம்டி ஹேண்டை வந்து இப்போ மூவ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ வந்து இப்போ எடுக்க போறோம் சரியா. ஸோ கிராஸ் பண்ண போறோம், அந்த ஆக்டிவிட்டியை நம்ம எதை வச்சு மென்ஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி சிம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீச் அது பேர் தான் சரியா. ஸோ அதுக்குள்ள கலர் வந்து ஆலிவ் கிரீன். ஸோ மேபி வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இல்லைன்னா கலரை மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா சிம்பிள் கேட்கலாம், இல்லைன்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் எதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணது எந்த தெர்பிளிக்ல வருதுன்னு கூட கேட்கலாம். அடுத்த தெர்பிளிக்ஸ் வந்து மூவ் சிம்பிள். ஸோ மூவ்ங்கிறது டிரான்ஸ்போர்ட் லோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து சிம்பிள். ஸோ இதுக்கு கலர் வந்து கிரீன் கலர். ஸோ கேரிங் எ ஸ்க்ரூ டிரைவர் டு த ஸ்க்ரூ ஹெட்ல வந்து நம்ம கொண்டு வர்றது, அதுதான் அந்த மூவ்மெண்ட். ஸோ ஸ்க்ரூ டிரைவர் வந்து இப்போ நம்ம கேரி பண்ணி கொண்டு வரையா ஸ்க்ரூ ஹெட்டுக்கு, அந்த மூவ்மெண்ட்டை தான் இங்க மூவ்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி கிராஸ்பிங். ஸோ கிராஸ்பிங்கிறது ஜிஇ.
ஸோ இது ரிவர்ஸ்ல வந்து நம்ம இந்த யூ வந்து ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். கலர் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவோம். க்ளோசிங் ஃபிங்கர்ஸ் அரௌண்ட் ஏ ஸ்க்ரூ லையிங் ஆன் த டேபிள். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து ஹோல்டு பண்ணையில வந்து கிராஸ் பண்றோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க கிராஸ் அப்படிங்கிறது. க்ளோசிங் த ஃபிங்கர்ஸ் அரௌண்ட் த ஸ்க்ரூ. ஸோ பாத்துங்க, ஸோ ஒவ்வொரு மினிமம் மைக்ரோ மோஷனா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு ரொம்ப ரொம்ப மில்லி செகண்ட்ஸ்ல தான் என்ன வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம். அவ்வளவுதான் வந்து மைன்யூட்டா வந்து மெஷர் பண்ண மூலமா தான் எதெல்லாம் வந்து எவ்வளவுதான் வந்து டயத்தை வந்து ஈவன் மில்லி செகண்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது மூலமா கூட வந்து நமக்கு வந்து ஒர்க் எஃபிஷியன்சியை கூட்ட முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டடியை பண்றாங்க. சரியா? அடுத்த சிம்பிள் வந்து ரிலீசிங் லோடு. ஸோ அதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லோடு வந்து இந்த மாதிரி வரும், எப்படி ரிலீசிங் லோடு வந்து ரிவர்ஸ்ல வரும். ஸோ கார்மேட் ரெட் இது கலரு. லெட்டிங் கோ ஆஃப் த காம்போனன்ட் இன் த ட்ரே. ஸோ காம்போனன்ட் வந்து இப்போ ட்ரேக்கு வந்து கொண்டு போறதா வந்து ரிலீசிங் லோடுன்னு சொல்றோம். அடுத்த எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ் வந்து ப்ரீ பொசிஷனிங். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் பிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து சிம்பிள் ப்ரீ பொசிஷனிங் சிம்பிள். பேல் ப்ளூ கலர் வந்து பேல் ப்ளூ. பிளேசிங் ஏ டேப்பர்டு ஷாங்க் ட்ரில் இன் எ ஹோல் அண்ட் த ரேக். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ரீ பொசிஷனிங் பண்றோம் இல்லையா, நம்ம ட்ரில்லிங் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ பொசிஷன் பண்ணி பாக்குறோம்ல, அது வந்து ஒன்னாவது எக்ஸாம்பிள் ப்ரீ பொசிஷனிங் சொல்லலாம். யூசேஜ். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் யூ தான். ஸோ யூ மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணுவோம். யூசிங் ஏ ஸ்ப்ரே கன் டு ஸ்ப்ரே ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து இப்போ ஸ்ப்ரே கன்னை வச்சு ஸ்ப்ரே பண்ண போறோம் இல்லையா, அது வந்து ஒன்னாவது யூசேஜ். அதே மாதிரி அசம்பிளிக்கு வந்து ஏங்கிற சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஷ் சிம்பிளை வந்து கொஞ்சம் இட்டாலிக் மாதிரி போட்டதை தான் வந்து அசம்பிளுக்கு யூஸ் பண்றது. வயலட் கலர்ல இருக்கும். ஃபிட்டிங் ஃபிரிக்ஷன் கேப் ஆன் த பென். ஸோ ஒன்னாவது எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதே மாதிரி டிஸ்அசம்பிளோட சிம்பிள் வந்து டிஏ சொல்லலாம். இதுக்கு வந்து லைட் வயலட் கலரா இருக்கும். ரிமூவிங் த டூல். ஸோ ஃப்ரம் த டூல் போஸ்ட் வந்து ரிமூவ் பண்றது. ஸோ டிஸ்அசம்பிள் அசம்பிள் நம்ம வந்து பேசிக்கா அசம்பிள் பண்ணி டிஸ்அசம்பிள் பண்றோம் அதுதான். அடுத்து ஃபைண்டிங். ஸோ ஃபைண்டிங்கிறது வந்து இப்போ வந்து சர்ச்சுங்கிறது வந்து இது இன்எஃபெக்டிவ் வந்துடும். பட் ஃபைண்டிங்கிறது கிரே கலரா இருக்கும். ஸோ ஃபைண்டிங் த கரெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாம எனக்கு கரெக்டான ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்றது தான் ஃபைண்ட் கேட்டகரியில கொண்டு வருவோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எஃபெக்டிவ் தெர்பிளிக்ஸ்ல யூஸ் பண்றது. இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட ஆபரேஷனை கேரியர் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒர்க் தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் வருது. ஒரு மேஜரான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து போல்ட் அண்ட் நட் அசம்பிள் பண்ணணும். அதுக்குள்ள ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே எஃபெக்டிவ் டைம். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இதுலயே வந்து இதெல்லாம் இன்எஃபெக்டிவ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. இந்த டயத்தை என்னால வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா பண்ண முடியும். நம்ம பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சிங் எஸ்ஹெச்ங்கிற சிம்பிள். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஐ வந்து ஒரு சைடா இருக்கும். பிளாக் கலர் யூஸ் பண்றது. ஸோ சர்ச்சிங் 5 mm ட்ரில் ஃப்ரம் த பாக்ஸ் கண்டெய்னிங் அசார்டட் ட்ரில் பிட்ஸ். ஸோ இப்போ நிறைய ட்ரில் பிட் இருக்கு. அதுல இருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரில்லை மட்டும் தேடணும். அதுக்கு வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இது எனக்கு தேவையில்லாத டைம் தான். சரியா? ஸோ சர்ச்சிங் இதுல வந்து டைம் வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அதே மாதிரி செலக்ட் எஸ்டி. ஸோ லைட் கிரே கலர் யூஸ் பண்ணுவோம். 5 mm drill is located in a box containing assorted drills again. ஸோ அது வந்து நம்ம மறுபடியும் செலக்ட் பண்றது. சரியா? ஸோ பொசிஷனிங். ஸோ பிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் வந்து இந்த 9 மாதிரி போட்டிருப்போம். ஸோ ப்ளூ கலர் இதுக்கு வந்து யூஸ் பண்றது. பொசிஷனிங் ஸ்க்ரூ டிரைவர் டு பிரிங் இட்ஸ் டிப் இன்டு த ஸ்லாட் ஆஃப் ஸ்க்ரூ ஹெட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரீ பொசிஷனிங் பண்ணி பாக்குறோம் இல்லையா, அதான். ஸோ ப்ரீ பொசிஷனிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவ்ல வந்துடும். ஸோ இதுல உள்ள பொசிஷனிங்கிறது இன்எஃபெக்டிவ்ல வரும். இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ற நோட்டேஷன் ஐ. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள். ஸோ பேண்ட் ஆர்ச்சர் தான் வந்து கலரு. விஷுவலி செக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் எனி ஸ்கிராச் இருக்கா, ஏதாவது வந்து கோட்டிங் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத ஒரு விஷுவலைசேஷன் வந்து செக் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு மேபி சம் 2-3 செகண்ட்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலாம். அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பிளான் பிஎன். ஸோ இதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற நோட்டேஷன். ப்ரௌன் கலர் இதுக்கு யூஸ் பண்றோம். ஆபரேட்டர் டிசைட்ஸ் விச் பார்ட் சுட் பி அசம்பிள்டு ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறோம் இல்லையா, இதை வந்து அசம்பிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட்ங்கிறது. இதை வந்து நம்ம வந்து இன்எஃபெக்டிவ்ல சொல்றோம். அதுக்கப்புறம் அன்அவாய்டபிள் டிலே. ஸோ யூடி. சரியா? அன்அவாய்டபிள் டிலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம். யூசிங் ரைட் ஹேண்ட் டு ஃபீட் ரொட்டேட்டிங் த ட்ரில் இன்டு த ஒர்க் பீஸ் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் வெயிட்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ரைட் ஹேண்டை மட்டும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு இது மட்டும் யூசேஜ்ல இருக்கு, இன்னொரு இது வந்து யூஸ் இல்லாம இருக்கும் இல்லையா, அதுதான் அன்அவாய்டபிள் டிலே. ஸோ அவாய்டபிள் டிலேங்கிறது ஏடி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ற நோட்டேஷன் இதுதான். லெமன் எல்லோ கலரு. ஆபரேட்டர் ரொட்டேட்ஸ் த லேத் செக் பை ஹேண்ட் பிஃபோர் த ஸ்விட்சிங் ஆன் த ஸ்பிண்டில் மோட்டர் வந்து ஆன் பண்ண முன்னாடி வந்து நம்ம ஹேண்டை மட்டும் இப்போ வச்சு வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள வந்து எவ்வளவு டைம் வந்து இப்போ வேஸ்ட் ஆகுது. அது வந்து ஒன்னாவது இன்எஃபெக்டிவ் தான். அதே வந்து அவாய்டபிள் டிலே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடியது இல்லையா. ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் ஃபார் ஓவர் கம்மிங் ஃபெட்டிக். அதாவது வந்து இப்போ நம்ம டயர்னஸ்ல இருந்து திரும்ப வந்து வர்றதுக்கு ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆபரேட்டர் பாசஸ் டூரிங் த ஹேண்ட் ஃபோர்ஜிங். ஸோ வந்து இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எந்த இடத்துல தான் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம சின்ன கேப் விடுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ஃபெட்டிக் லெவல், அதாவது டயர்டா வந்து இருக்கிறதுனால
நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து ஆறுங்கிற சிம்பிள்ல வரும். அடுத்து வந்து ஹோல்டிங் ஹெச். ஸோ ஹோல்ட் ஆர்ச்சர் கலர் இதுக்கு வந்து ஹோல்டிங் போல்ட் இன் ஒன் ஹேண்ட் ஒயில் அசம்பிளிங் எ வாஷர் onto it by the other hand. ஸோ வந்து போல்ட் மட்டும் ஒரு ஹேண்ட்ல வந்து பிடிச்சிருப்போம், இன்னொரு இதுல வந்து நம்ம அசம்பிள் வந்து பண்ணுவோம். சரியா? So these are the ineffective thermalics. இதான் வந்து சொல்றாங்க. சரியா? சோ ரெண்டுமே 9 வரும். சோ டோட்டலா வந்து 18 கேட்டகரியா நம்ம ஆக்டிவிட்டி வந்து இப்ப 2 ஹேண்ட்ஸ்ல வந்து பண்றதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி இதுல வந்து எதெல்லாம் வந்து இன்எஃபெக்டிவா இருக்கு, அதுல வந்து டயத்தை வந்து நம்ம இன்னும் வந்து எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம், ஏன்னா ஒர்க்கரோட நம்ம எஃபிஷியன்சி வந்து கூட்டணும், அதான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஸ்டடி பண்ணி இதை வந்து அனலைஸ் பண்றது தான் வந்து சிமோ சார்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இட் இஸ் used for the micromotion analysis for example. So SIMO chartங்கிறது simultaneous motion cycle chart, அதான் வந்து சிமோன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இது வந்து மெயினா வந்து எங்க எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணோம்னா ஷார்ட் சைக்கிள் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். சோ வந்து குயிக்கா முடிஞ்சிடும் அந்த டோட்டல் ஒர்க் சைக்கிளே வந்து அதே மாதிரி ரிப்பீட்டட் திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருக்கும். அந்த இந்த மாதிரி இடத்துல தான் we are going to be use the SIMO chart. லைக் த இன்ஸ்பெக்ஷன், பேக்கேஜிங், ஸோ இதெல்லாமே வந்து திரும்ப திரும்ப பண்றது, பட் ஷார்ட்டா வந்து நம்ம பண்ணி முடிக்கிறோம். இந்த மாதிரி இடத்துலலாம் we are going with the SIMO chart. And higher order skill jobs like the component assembly இந்த இடத்துல தேவைப்படும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல SIMO chart யூஸ் பண்ணுவோங்கிறது. ஸோ இதான் வந்து அதுக்குள்ள ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இதுல இருந்தா வந்து நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. அந்த தெர்பிளிக் சிம்பிளை வச்சு ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அதை வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. சரியா? ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கு. ஃபினிஷ் ஹேண்ட் ஃபைலிங் ஆஃப் த காப்பர் ஒர்க் பீஸ் வந்து ஃபைலிங் பண்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுது, ரைட் ஹேண்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுது. ஸோ சர்ச்சிங் அண்ட் லிஃப்டிங், ஸோ அதுக்குள்ள எஸ்ஹெச் சர்ச்சிங், ஹோல்டு ஹெச்சுக்கு, கிளாம்பிங் த ஒர்க் பீஸ் ப்ரீ பொசிஷனிங் பண்றோம், டூ த ஹேண்ட் ஃபைலிங், ஸோ யூசேஜிங் ஆபரேஷன், ஸோ செக் த டைமென்ஷன், அதான் இன்ஸ்பெக்ஷன்ல வருது. ஸோ இது டிரான்ஸ்போர்ட் லோடு, ரிமூவ் த ஒர்க் பீஸ். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு தெர்பிளிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒன்னுக்கும் டைம் வந்து இப்போ மெஷர் பண்ணி எழுதிருக்காங்க. ஸோ 0.2, 0.4, 0.8, 1, 2. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுக்கும் டயத்தை இப்போ மெஷர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் அதை வச்சு. இதே மாதிரியே வந்து இப்போ ரைட் ஹேண்டுக்கு அதே மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ ஓப்பனிங் த வைஸ் யூசேஜ்ல இருக்கு, அதுக்கு வந்து டைம் தான் 0.4ங்கிறது. ஸோ அதே மாதிரி ப்ரீ பொசிஷனிங், கிளாம்பிங் த ஒர்க் பீஸ் இந்த வைஸ். ஸோ வந்து ரெண்டு ஹேண்ட்லையும் வந்து பேரலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் தள்ள டேக் த ஃபைலிங் அண்ட் டூ த ஹேண்ட் ஃபைலிங் ஆபரேஷன். ஸோ இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. ஸோ 2 மேபி வந்து 2 செகண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ டிஎல், ஸோ இங்கிறது டிரான்ஸ்போர்ட் லோடு, டேக்கிங் த மைக்ரோமீட்டர், ஸோ செக்கிங் த டைமென்ஷன் இன்ஸ்பெக்ஷன்ல வருது, யூசேஜ், ஓப்பன் த வைஸ். சரியா? ஸோ இது வந்து ஒன்னே வந்து இந்த மாதிரி டயத்தை வந்து மெஷர் பண்ணிட்டு இங்க போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரிமூவ் த ஒர்க் பீஸ் ஆக்சுவலா 3.4 இங்கே வரணும், மாத்தி போட்டுருக்கு, தெர்பிளிக் சிம்பிள்ல போட்டாங்க, அது இங்கே வரணும். ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டலா வந்து இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த சார்ட்டை மென்ஷன் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரியா? ஸோ இதான் வந்து மைக்ரோமோஷன் ஸ்டடிங்கிறது. ஸோ இதுல அடுத்த கேட்டகரி வர்றது மெமோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மெமோ மோஷனோட அனதர் நேம் ஸ்பேஸ்டு ஷார்ட் போட்டோகிராஃபி. ஸோ இட் இஸ் எ டூல் ஆஃப் த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி தட் அனலைசிஸ் லாங்கர் ஆப்ரேஷன். ஸோ அங்க பார்த்தது எல்லாமே ஷார்ட் சைக்கிளா இருக்கும் ஆப்ரேஷன், ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். இங்க வந்து லாங் ஆப்ரேஷன் பை யூசிங் த கேமரா, அதே தான். சரியா? ஸோ இது வந்து ஏதோ யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மார்வின் இ மண்டல். ஸோ அவர் வந்து மெமோ மோஷன் ஸ்டடி டெவலப் பண்ணவர். So it is a special form of the micromotion study in which the motion pictures or video tape are taken at a slow speed ல வந்து இங்க வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்லோ மோஷன் பிக்சர்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து அங்க வந்து நார்மலா இருக்கிறத விட இங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மோஷனும் நம்மளால வந்து வீடியோ எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதான் மெமோ மோஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னா டைம் லேப்ஸ் சைன் போட்டோகிராஃபின்னு அனதர் நேம்ல சொல்லலாம். டைம் லேப்ஸ் சைன் போட்டோகிராஃபினாலும் which is another name for your memo motion study. So இது எப்படி பண்ணோம்னா it is carried out by attaching a electric time lapse so unit to the sign கேமரால வந்து அட்டாச் பண்ணி வச்சிருவோம். ஸோ கேமரா கூட வந்து ஒரு டைம் லேப்சிங் யூனிட்டை வந்து இப்போ எலக்ட்ரிக் டயத்தை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு வச்சிருவோம். ஸோ தட் a picture is taken at an interval time. சரியா? ஸோ அது வந்து ரெகுலர் இன்டர்வல் டயத்துல வந்து அந்த போட்டோ வந்து ரெகுலரா வந்து நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம டைம் செட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. செட் எனி கன்வீனியன்ட் யூனிட் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். எய்தர் ஹாஃப் செகண்ட் ஒர்க்கா இல்லைன்னா மேக்ஸிமம் 4 செகண்ட்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சில வந்து எனக்கு ரெகுலரா வந்து போட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம டைம் செட் பண்றோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க மெமோ மோஷன்ல. ஸோ ஹியர் a camera is placed with a view over the whole working area. ஸோ எல்லாத்தையும் வியூ பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். to take the pictures at the rate of 1 or 2 per second வந்து 1 or 2 instead of 24 frames பதிலா வந்து ஒரு செகண்ட்ல எடுக்கிறது பதிலா எனக்கு வந்து ஒரு செகண்ட்லயே வந்து ஒரு போட்டோ 2 போட்டோ வந்து
அவ்வளவு குயிக்கரா வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதான் வந்து half second அதுல இருந்து 4 seconds ஒன்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதான் சொல்றோம். சோ எங்கெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஆல் மெமோ மோஷன் ஸ்டடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிங்கிள் ஆபரேட்டர் ரிப்பீட்டேஷன் ஒர்க் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. சோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். சோ ஏரியா ஸ்டடி லைக் த ஸ்டடி ஆஃப் த குரூப் ஆஃப் மென் அண்ட் மெஷின்ஸ் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சோ டீம் ஸ்டடிஸ், யூட்டிலைசேஷன் ஸ்டடி, ஒர்க் மெஷர்மெண்ட், சோ டைம் ஸ்டடியை கால்குலேட் பண்றதுக்கும் we are going with the memo motion study யூஸ் பண்ணலாம். சோ அடுத்து மெயினா தெரிய வேண்டியது there are two graphs. one is the cycle graph னு சொல்லுவோம், இன்னொன்னு chronocycle graph னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த cycle graph அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, சோ ஒண்ணு இல்ல ஒரு எலக்ட்ரிக் லைட் பல்ப்ஸ். சோ இது வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருவோம். சோ ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்ம எவ்வளவுகான இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு லைட் பல்ப் வந்து அட்டாச் டு த ஹேண்ட் ஆர் ஆர்ம்ஸ் ஆர் ஃபீட், சோ எந்த இடத்துலயோ சோ வந்து ஹியூமன் பாடில வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டு அந்த மூவ்மெண்ட்டை வச்சு வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி டயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை வந்து சைக்கிள் கிராஃப்னு சொல்லுவோம். ஒர்க் இஸ் பீயிங் அனலைஸ்ட். சரியா? So the resulting picture, அதாவது cycle graph shows the permanent record of the motion pattern. அது எவ்வளவு காலம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க எம்ப்ளாய்டு. சரியா? So in the form of closed loop of white continuous line இருக்கும். So வந்து black background இருந்தா வந்து white continuous lineல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? So இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டயகிராம். So இப்போ வந்து நம்ம எழுதுறது கூட வந்து இந்த மாதிரி வந்து பல்ப் வச்சுட்டு இதுல வந்து எவ்வளவு காலம் இப்ப டைம் வந்து இப்போ மூவ் ஆயிருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் இதுல எடுப்போம். சோ இதான் வந்து இப்ப கண்டினியூஸா வந்திருக்கு இல்லையா? சோ கண்டினியூஸ் லைனா வந்து நம்ம வந்து ஃபைனலா வந்து எடுத்துட்டு இதை அனலைஸ் பண்ணுவோம். இதுல இருந்து எவ்வளவு காலம் டைம் எடுத்திருக்கும் அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி இன்னும் வந்து எவ்வளவு காலம் ரெடியூஸ் பண்ணலாங்கிறத அப்ஜெக்டிவ்க்கு நம்ம கொண்டு வருவோம். அதுதான் சைக்கிள் கிராஃப்னு சொல்லுவோம். சரியா? சோ இதுல வந்து நம்ம கையில தான் வந்து அட்டாச் பண்ணணும் கிடையாது. சோ the light may be attached to a worker helmet also. சரியா? சோ அதுல கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் for the purpose to attain a record of path over while he or she moves during the performance of a task. So அவங்களோட மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து அதாவது இப்ப அனலைஸ் பண்ணணும், எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க அவங்களோட மூவ்மெண்ட் வந்து. சரியா? சோ தேவையில்லாம இது இருக்குதா அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ இது கூட வந்து we are attaching, சோ ஹெல்மெட்ல கூட அட்டாச் பண்ணி நம்ம மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இட் இஸ் டஸ் நாட் இண்டிகேட் த டைரக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட், இந்த ரெண்டுமே வந்து இதான் டிஸ்அட்வான்டேஜ். இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அடிக்கடி. இந்த சைக்கிள் கிராஃபோட டிஸ்அட்வான்டேஜ் மெயின் இதுதான். சரியா? சோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணலாம். பட் டைரக்ஷன் வந்து எந்த சைடு மூவ் ஆயிருக்குது, சோ எங்க இருந்து எங்க போகுதுங்கிறது இதுல வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியாது. அதான் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இந்த சைக்கிள் கிராஃப். சோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் ரெக்டிஃபை பண்றது தான் அடுத்த டைம் கொண்டு வந்தாங்க. சோ chronocycle graphனு சொல்லுவோம். அது பேர் தான் chronocycle graph. So it is a special form of the cycle graph. So light source is suitably interrupted so that the path of appears as a series of pair dots இருக்கும். சரியா? சோ இங்க பாத்தீங்கனாலே வந்து அது நம்ம மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த பியர் ஷேப்டு டாட்ஸ் வந்து கொடுத்திருப்போம். நீங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அந்த இருக்கு இல்லையா? இப்ப வந்து அது வந்து கண்டினியூஸ் லைனா இருந்தது. நம்ம சைக்கிள் கிராஃப்ல பார்க்கும்போது இங்க வந்து இந்த பியர் ஷேப்டு டாட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? சோ அதுதான் இங்க சொல்றாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணி எடுப்போம். ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் த சைக்கிள் கிராஃப். சரியா? இன்டர்ப்ரெட்டர் so that the path appears as a series of pear shaped dots, the pointed end indicating the direction of the movement. சோ அது வந்து எந்த இடத்துல வந்து இப்ப முடியுதோ அதான் பாயிண்டட் எண்டுங்கிறது இந்த ஸ்பியர் ஷேப்ல வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து காட்டுதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்குங்கிறத இங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்பேசிங் இண்டிகேட்டிங் த ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட். சரியா? சோ வந்து ஒவ்வொரு டாட்டுக்கு இடையில ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேசிங் வந்து ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட்டை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். சோ இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இங்க இருந்தது, அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் they have developed the chronocycle graphனு சொல்லுவோம். சரியா? சோ இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து யூசஸ் திஸ் அனலைசிஸ் டூல் with the latest equipment extensively for the purpose of training in the development of their skills. So அவங்களோட ட்ரைனிங்காக நம்ம யூஸ் பண்றது chronocycle graph தான். எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றது. So the time taken for the movement can be determined knowing the rate at which the light source is being interrupted and by counting the number of dots. So எவ்வளவுகான வந்து டாட்ஸ் வந்து இருக்குங்கிறத வந்து கவுண்ட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து எவ்வளவுகான ஸ்பீட்ல வந்து லைட் சோர்ஸ் இஸ் பீயிங் இன்டரப்டட் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்குது, இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த வைடு ஸ்பேஸா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அர்த்தம்னா வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பேசிங் வந்து வைடா இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ் ஸ்பேசிங் would represent the slow movement அர்த்தம் இந்த chronocycle graphல. சரியா? So இது இன்னும் அதர் அப்ளிகேஷன் என்னன்னா which is used to calculate your velocity, acceleration and retardation. So எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு பாடி மெம்பர் வந்து அட் டிஃபரெண்ட் லொகேஷன்ல இருக்கிறதுல வந்து எவ்வளவு காலம் வந்து இருக்குங்கிறதையே வந்து இது வந்து இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோமோஷன் ஸ்டடி அண்டு
மெமோ மோஷன், இந்த சைக்கிள் கிராஃப், chronocycle கிராஃப். சரியா? சோ இதுக்கப்புறம் இன்னும் ஒர்க் ஸ்டடியில நம்ம கவர் பண்ண வேண்டியது ஒர்க் மெஷர்மெண்ட் இருக்கும். அதான் வந்து நம்ம டைம் ஸ்டடியை கால்குலேட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டைம் அரைவல் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட கொஸ்டின் வந்து அதில் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு we will go with the questions. ஸோ இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் எல்லா எக்ஸாமினேஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து குயிக்கா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Right? So thank you. We will meet in the next video. Thank you.